Water friends get to the தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Water friends get together தமிழ் friendship, care, help, unity, solutions மற்றும் peace எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Water friends get together தமிழ் ஜூன் செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்புடைய கொரோனா அலர்ட். உங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுங்கள். உங்கள் உடைகளை தினமும் மாற்றுங்கள். உங்கள் நகங்களை வெட்டுங்கள். வெளியே உண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் குளிக்க வேண்டும். வாரத்தில் 3 முறை. நீங்கள் பாடி வாஷ் செய்ய வேண்டும். நீங்கள் கத்துதல் அல்லது சத்தமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லுங்கள். க்ளீனாக இருங்கள். ஓகே, இதுக்கான தலைப்புடைய கொரோனா அலர்ட்ஸ். ஓகே, இந்த கொரோனா அலர்ட்டில் என்ன செய்யணும்னா நீங்கள்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். சரி, அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஓகே, முதலாவது நீங்கள் வெளியே போனீங்கன்னா, ஓகே, வெளியே போயிட்டு திருப்பி வாரீங்கன்னா கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஓகே, அட்லீஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது உங்கள் கைகளை கழுவி கொண்டே இருங்கள். சரியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கைகளை கழுவ வேண்டும். ஓகே, சில பேருக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க சாப்பிட்ற நேரத்தில் கைகளை கழுவ மாட்டார்கள், அப்படியே சாப்பிடுவார்கள். ஓகே, இப்போ கையில் இருக்கிற ஜோன்ஸ் எல்லாம் உடவாய்க்குள்ள போயிடும். சரியா? அந்த நேரத்தில் உங்களுக்கு காய்ச்சல் வரும். சரியா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகவும் சுத்தத்தை பெறுவதை அவசியமாக கொள்ள வேண்டும். உங்கள் உடைகளை தினமும் மாற்றுங்கள். ஓகே, நீங்கள் இந்த நேரம் அழுக்காக இருக்காமல் தயவு செஞ்சு உடைகளை நீங்கள் மாற்றுவது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உங்கள் நகங்களை வெட்டுங்கள். ஓகே, நான் தினமும் பார்க்குறேன்னா இந்த கைகளில் நகங்கள்லாம் வெட்டியிருக்காண்டு. சரியா? வெட்டி வெட்டாமல் இருந்துச்சுன்னா நான் நெல் கட்டர் எடுத்து வெட்டுறேன் நான். ஓகே, அப்போ நீங்கள் பார்க்கணும் உங்களோட கைகளெல்லாம் நகங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்கின்றதா இல்லாட்டி அசுத்தமாக இருக்கின்றதா என்று. சரியா? அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வெளியே உண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ஸில் சாப்பிடுவாங்க. சரியா? லஞ்ச் சாப்பிடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, டின்னர் சாப்பிடுவாங்க. ஓகே, ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் சமைச்சு உண்ண வேண்டும். சரியா? அப்படி இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது கேட்கணும், நீங்கள் சமைச்சு கொண்டு வாங்கலாண்டு. சரியா? ஏன்னா வெளியே சாப்பிடுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் குடிக்க வேண்டும் வாரத்தில் 3 முறை. சரியா? சில பேர் சுத்தமாக இருப்பார்கள். வாரத்தில் 3 முறை நீங்கள் குளிப்பது அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. சரி, உங்களுடைய ஹேர் எல்லாம் நல்ல க்ளீனாக இருக்கின்றதா, வாசமாக இருக்கின்றதா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாடி வாஷ் செய்ய வேண்டும். ஓகே, சில நேரங்களில் நீங்கள் பாடி வாஷ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த இதில் பேட் ஸ்மெல் வீசும். அதனால் ஒவ்வொரு நாளும் பாடி வாஷ் எடுத்தல் அவசியம். நீங்கள் கத்துதல் சத்தமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சரியா? சில நேரங்களில் நான் அதான் சொல்கிறேன், ரோட்டில் நிறைய பேர் மன்னிக்கவும், நிறைய பேரில் கொஞ்சம் பேர் ஓகே சில நேரங்களில் சத்தமாக பேசுவதை நான் நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ரோட்டில் நடந்து போகிற நேரத்தில் சத்தமாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லுங்கள். ஓகே, காய்ச்சலோடையும் இருமலோடையும் தயவு செஞ்சு வீட்டில் இருக்காமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு பாய்ந்து ஓடுங்கள். சரியா? முக்கியமான விடயமாக இருக்கின்றது. என்றால் உள்ள காய்ச்சல் மற்றவர்களுக்கு வரும். அதனால் க்ளீனாக இருங்கள். ஓகே, க்ளீன் தான் முக்கியம். சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்கின்றீர்களா என்று நீங்களே உங்களை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரியா? தாக்கள் செக் பண்ணுறதை விட அதை நீங்களே உங்களுக்கு செக் பண்ண வேண்டும். உங்கள் முகங்கள் சுத்தமாக இருக்கின்றதா, உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கின்றதா, உங்கள் காதுகள் சுத்தமாக இருக்கின்றதா, உங்கள் கால்கள் சுத்தமாக இருக்கின்றதா என்று நீங்களே தினமும் செக் பண்ணி சுத்தமாக இருக்க வேண்டும். இதுவும் நன்றி. ப்ரோக்ராம் போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிறது தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததற்கு போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிறது தமிழ் சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், பொது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கணினி ஆற்றல், கோஆப்ரேட் வழித்தளங்கள், உடற்பயிற்சி, சுற்றம் போன்ற விடயங்களுக்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றது. நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிறது தமிழ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுனால மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன்.
நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், ஸ்மார்ட்டாக இருக்கவும், எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா.